السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فأرسلنا عليهم الطوفان والجراد والقمل والضفادع والدم آيات مفصلات فاستكبروا وكانوا قوما مجرمين. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். நம்முடைய நாயகம் சர்தாரி ஆலம் ஷஃபீஉல் முஸ்லிமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நம்பிக்கை மாறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் உண்டாகட்டுமாக. கிருபையான அல்லாஹ் தஆலா புனிதம் நிறைந்த இந்த ஜும்ஆவினுடைய நன்னாளில் என்ன நன்மைகளை நாடி நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நன்மைகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக அடையப்பட்ட நல்ல மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் சேர்த்து நல்லருள் பாலிப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக மக்களுக்காக வேண்டி நாம் அதிகம் அதிகம் துஆ செய்ய கடமை கொண்டிருக்கின்றோம். கடந்த சில வாரங்களாக எங்கு பார்த்தாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. லிபியா, மொரோக்கோவை தொடர்ந்து இந்தோனேஷியா, அதை தொடர்ந்து நம்முடைய அண்டை நாடாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா, இலங்கை போன்ற இந்த நாடுகளிலெல்லாம் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்காக வேண்டி நாம் அதிகம் அதிகம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இலங்கையில் இதுவரை மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை பல நூறுகளையும் தாண்டி கொண்டிருக்கின்றது. வெளிச்சத்திற்கு வந்தது, வெளி உலகத்திற்கு தெரிந்த செய்திகளை கூட நாம் சொல்லுகின்றோம். காணாமல் போன உயிர்கள், மனிதர்கள் ஏராளம், காணாமல் போன குழந்தைகள் ஏராளம். ஒரு ஊரே இரவோடு இரவாக மண்ணுக்குள்ளால் புதைந்து போயிருக்கின்ற காட்சிகளை கண்கூடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகின்ற இந்த மக்களுக்காக வேண்டி நாம் அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்தில் துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொள்வோம். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து புரிவானாக. அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த சிரமங்கள், கஷ்டங்கள், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த வயிற்று பசிகள், இன்னவர சிரமங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் நீக்கி அவர்களுக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை ஈருலகிலும் அல்லாஹ் தந்தருள வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு துஆவை நாம் செய்து கொள்வோம். நம்முடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து புரிவானாக. இது போன்ற பேராபத்துகளிலிருந்து, பெரும் நஷ்டங்களிலிருந்து உலகத்தினுடைய எல்லா மக்களையும் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் முழுமையாக அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வால் தரப்படுகின்ற இது போன்ற சோதனைகளை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு எப்படி சொல்லுகின்றது, இதை நாம் எப்படி அணுக வேண்டும், இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும். இது போன்ற வெள்ளத்தால் ஏற்படுகின்ற அந்த பாதிப்பு
நமக்கு என்ன வரலாறுகளை கற்றுத் தருகின்றது, குர்ஆனில் அதை குறித்து அல்லாஹ் என்ன பேசுகின்றான் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அளவிலும் இருந்தால் அது அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக வருகின்ற பொழுது அது நஞ்சாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த தண்ணீர், வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கி தருகின்ற அந்த தண்ணீரை மாஅம் முபாரக்கா, பரக்கத்து நிறைந்த தண்ணீர் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அதை குறித்து நாம் அதிகமாக உங்களோடு அந்த விஷயங்களை பரிமாறி இருக்கின்றோம். பரக்கத்து நிறைந்த ஒரு தண்ணீர் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த பரக்கத்து நமக்கு எப்பொழுது அது வேதனையாக மாறுகின்றது. அது வேதனையாக மாறுவதற்குண்டான காரணங்கள் என்ன? குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு அதை எப்படி நமக்கு விவரித்து சொல்லுகின்றான். இது நீங்கள் குர்ஆனுக்குள்ளே வருவீர்களேயானால், தூஃபான், வெள்ளப்பெருக்கு என்று அரபியிலே சொல்லுவார்கள். இந்த தூஃபான் என்கிற அந்த வார்த்தையை குர்ஆனில் 2 இடங்களில் மாத்திரமே அல்லாஹ் பதிவு செய்கின்றான். தூஃபான் என்கிற அந்த வெள்ளப்பெருக்கு என்கிற வார்த்தையை குர்ஆனில் 2 இடங்களில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். முதலாவது சூரத்துல் அராஃப் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தினுடைய 7வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனம். இரண்டாவது அல் அன்கபூத் என்கின்ற 29வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனம். இந்த 2 வசனங்களில் ஃபஅர்சல்னா அலைஹிம் தூஃபான என்று அவர்கள் அதாவது ஏற்படுத்திய அந்த தூஃபானை குறித்து அல்லாஹ் பேசுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாறை சஹாபாக்களுக்கு அபரிமிதமாக எடுத்துச் சொல்லி, அல்லாஹ்வின்பால் நன்மைகளின்பால் நீங்கள் விரைந்து வர வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் இந்த வரலாறுகளை அவ்வப்பொழுது சொல்லிக் கொண்டே வந்திருக்கின்றார். தூஃபான் என்ற வெள்ளப்பெருக்கை வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்குகின்ற அந்த மழையை, அளவுக்கு அதிகமான அந்த மழையை அல்லாஹ் இறக்கி பூமியிலிருந்து அல்லாஹ் தண்ணீரை உருவாக்க செய்து நீர் ஓடைகளை அல்லாஹ் அதிகமாக உருவாக்கி 2 நிலைகளிலும் தண்ணீரை கொண்டு வந்து இடையில் மக்களை நாம் அழித்தோம் என்கிற அந்த வரலாறை வெள்ளப்பெருக்கு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான். அதே வரலாறை இது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை எதிர்த்து நின்ற அவர்களுடைய கூட்டத்தார்களை நைல் நதியில் நாம் மூழ்கடித்தோம், அவர்களின் மீதும் தூஃபானை வெள்ளப்பெருக்கை நாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் அந்த 2 நபிமார்களுடைய வரலாறுகளில் இந்த வெள்ளப்பெருக்கை ஒரு எச்சரிக்கை பணியாக அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு படிப்பனையாக அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். ஃபிரௌன் அவன் செய்த அட்டூழியங்கள், ஃபிரௌன் அவன் செய்த அநியாயங்கள் எல்லாவற்றையும் குர்ஆன் பட்டியலிடுகின்றது. அவன் செய்த அட்டூழியங்கள், அவன் செய்த அநியாயங்கள் எல்லாவற்றையும் குர்ஆன் பட்டியலிடுகின்றது. அந்த அநியாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? 1 அல்ல 2 அல்ல 5 விதமான வேதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். 5 விதமான வேதனைகளை அல்லாஹ் கொடுத்தான். அதைத்தான் நான் மேலே வாசித்த அந்த ஆயத்திலே 7வது அத்தியாயத்தினுடைய 133வது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு பேசுகின்றான். அவர்களின் மீது நாம் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தினோம், அவர்களின் மீது வெட்டுக்கிளிகளை நாம் உருவாக்கி தந்தோம், அவர்களின் மீது உண்ணியை பேரை நாம் இறக்கி கொடுத்தோம், அவர்களின் மீது தவளைகளையும் நாம் இறக்கி கொடுத்தோம், இரத்தத்தையும் அவர்கள் மீது நாம் ஓட்டச் செய்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இந்த 5 வேதனைகளை அல்லாஹ் சொல்லி இறுதியாக சொல்லுகின்றான். ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத்தின், இது தெளிவான அத்தாட்சி என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றான். அல்லாஹ்வால் எத்தனையோ விஷயங்களை விவரித்து சொல்ல முடியும். அல்லாஹ் எத்தனையோ நன்மைகளை குறித்து பேசுவான். அல்லாஹ் நமக்கு எத்தனையோ வழிகாட்டுதல்களை குர்ஆன் நமக்கு ஏவுகின்றது சொல்லுகின்றது. ஆனால் நபிமார்களை எதிர்த்து நின்ற அந்த ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்த, அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வேதனைகளை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இது ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத்தின் தெளிவான அத்தாட்சி, இதுதான் அல்லாஹ்வினுடைய முடிவு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இதற்குள்ளால் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் வெட்டுக்கிளி, அதற்குள்ளால் உள்ள விஷயங்கள், அதற்குள்ளால் வெள்ளம், அதற்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த உண்ணிகள், தவளைகள், ரத்தம், இதை குறித்து விரிவுரையாளர்கள் பல விஷயங்களை நமக்கு விவரித்து தருகின்றார்கள். அது வேறு பாடமாக போய்விடும். அல்லாஹ்வால் தரப்பட்டிருக்கிற இந்த சோதனைகள், இந்த வெள்ளப்பெருக்கு ஏன் அல்லாஹ் கொடுத்தான்? இந்த வெள்ளப்பெருக்கை அல்லாஹ் அந்த ஃபிரௌனுக்கும் அவருடைய சமூகத்தாருக்கும் அல்லாஹ் ஏன் கொடுத்தான் என்கிற வரலாறுகளை சொல்லுகின்ற பொழுது அவர்களெல்லாம் மூசா நபிக்கு மாற்றமாக நடந்தார்கள். மூசா நபிக்கு நோவினை செய்தார்கள். மூசா நபிக்கு என்ன கொடுமைகளை எல்லாம் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு நோவினைகளை, மன கஷ்டங்களை, கவலைகளை, சஞ்சலங்களை, கண்டன கஷ்டங்களை தர முடியுமோ
அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற அந்த துஆவை அது இஸ்தஜாப தஅவத்துக்குமா உங்கள் இருவருடைய துஆவையும் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதாக சொல்லி அதற்கு பின்னால் ஃபிரௌனுக்கும் அவருடைய கூட்டத்தார்களுக்கும் வேதனைகளை அல்லாஹ் கொடுத்தார். இதில் நமக்கு விளங்க வேண்டிய படிப்பினை நீதம் தவறுகின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு வந்து நிற்கும். இதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நீதம் தவறுகின்ற பொழுது அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினாக இருந்தாலும் சரி, ஒரு முஃமின் இன்னொரு முஃமின் அல்லாத மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு நீதம் தவறுகின்ற பொழுது பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு முதல் உதவியாக அல்லாஹ் வந்து நிற்பான் என்பதற்கு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு சான்றாக அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அடுத்து இரண்டாவது அல்லாஹ் தூஃபானை குறித்து சொல்லுகின்ற பொழுது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹ் அதை பேசுகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலுடைய வரலாறு அதுதான் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, அதுதான் தூஃபானே அதீம், மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகின்றார். அந்த வெள்ளப்பெருக்கு சாதாரணமானதல்ல, நாம் நினைத்து பார்க்கக்கூடிய காட்சிக்கு உட்பட்ட ஒரு காரியம் அல்ல. நாம் எண்ண முடியாத, நாம் சிந்திக்க முடியாத, இப்பொழுது கண்கூடாக நாம் பார்க்கின்றோமே, லிபியாவை மொரோக்கோவை தொடர்ந்து இந்தோனேஷியா இலங்கை போன்ற நாடுகளை நாம் கண்கூடாக பார்க்கின்றோமே, வீடுகளையும் பெரும் பெரும் மாளிகைகளையும் கட்டடங்களையும் மூழ்கி கொண்டு வெள்ளம் செல்லுகின்றதே, இது போன்ற ஒரு வெள்ளம் அல்ல. இதுவெல்லாம் அதற்கு முன்னால் சாதாரணம். இதை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகின்றோம், கண்கலங்குகின்றோம். இதை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகின்றோம், கண்கலங்குகின்றோம். ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுது விட்டு அந்த ஊர்வாசிகள் ஒட்டுமொத்தமாக உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது இரண்டு அணைகள் உடைந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் கட்டிடங்களையும் மற்ற ஜீவராசிகளையும் அழித்துக் கொண்டு போனதற்கு பின்னால் அடுத்த வாரம் ஜும்மா தொழுவதற்கு யாரும் இல்லை. ஜும்மா தொழுவது ஒரு குற்றமான ஒரு செயல் அல்ல. ஒரு பாவம் நிகழ்கின்ற பொழுது அந்த பாவத்திற்குண்டான தண்டனைகளை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இந்த உலகத்தில் அனுபவித்தாக வேண்டும் என்பதற்கு சான்றுகளாக துனியாவில் பல வரலாறுகளை அல்லாஹ் பதிவு செய்கின்றார். இந்தோனேஷியா என்பது நாமெல்லாம் அறிந்த ஒரு நாடு. எவ்வளவு பெரிய பேராபத்துகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையிலே பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய பேராபத்துகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் இன்னும் சிலர்கள் உணவு உண்ணாமல் அதற்குண்டான அந்த நிவாரணத்திற்குண்டான பணிகளில் தங்களுடைய நேரங்களை காலங்களை செலவழிக்கின்றார்கள். இன்னும் அதிலிருந்து அவர்களால் மீள முடியவில்லையே. இதுவெல்லாம் சாதாரணமான ஒரு காரியம். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வெள்ளப்பெருக்கை நீங்கள் சிந்திப்பீர்களேயானால் மிக சாதாரணமான ஒரு காரியம். அல்லாஹ் அதை குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். ஃபஅஸ்ஹாபு ஸஃபீனதி அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்களையும் ஈமான் கொண்ட மக்களையும் கப்பலின் மூலமாக அவர்களை நாம் காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். 950 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் ஒரு 70 80 நபர்கள் தான், 81 நபர்கள் தான். அந்த 81 நபர்களையும் அல்லாஹ் ஒரு கப்பலை உருவாக்க செய்து அந்த கப்பலில் அல்லாஹ் அவர்களை ஏற்றி காப்பாற்றுகின்றானே. அல்லாஹ் நாடினால் மழை இல்லாமல் எல்லோரையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் காப்பாற்றி இருக்க முடியும். அல்லாஹ்விற்கு இது சாதாரணமான ஒரு காரியம். இதா கல்லா அம்ரன், ஒரு காரியத்தை நீ ஆகு என்று சொல்லுகின்ற பொழுது குன் ஃபயகுன், நீ ஆகு என்கின்ற குன் என்கின்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவான், எல்லாம் நடந்து முடிந்து போயிடும். துனியாவில் அப்படித்தான் இந்த உலகத்தில் நாம் பார்க்கின்றோம். காணாமல் போன விமானங்களை இன்றைக்கு உலகத்தில் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை. அவைகளை கொண்டு போய் சேர்த்தது யார், இழுத்தது யார், நாசத்தை உருவாக்கி தந்தது யார், யாராலும் பதில் சொல்ல முடியவில்லை. பல 100 ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னாலும் இன்னும் நாங்கள் தேடுகின்றோம், கண்டுபிடித்து விழித்திடலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் பேசுகின்றார்களே தவிர அல்லாஹ்வினுடைய சக்திக்கு முன்னால் யாராலும் நிற்க முடியாது என்பதற்கு இது போன்ற வரலாறுகள் ஒரு சான்றாக நமக்கு எடுத்துச் சொல்லப்படுகின்றது. நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன? இந்த தூஃபான் என்கின்ற வெள்ளப்பெருக்கின் மூலமாக, வெள்ளத்தின் மூலம் அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற இந்த அழிவின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை அதுதான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மக்களை நன்மையின் பக்கம் அழைத்தார்கள். மக்களை நன்மையின் பக்கம் அழைத்தார்கள். எல்லோராலும் அதற்கு அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்களுடைய மகன் உட்பட கவனிக்க வேண்டிய விஷயம். வனாதா நூஹ் இப்னஹு, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்றான். படிக்கின்ற பொழுதெல்லாம் மனம் பதறுகின்றது. அல்லாஹ் இந்த பூமியில் எவ்வளவு பெரிய வரலாறுகளை குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றான். தன்னுடைய மகன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்தார்கள், வந்துவிடு என்று அழைத்தார்கள். அவர் பதில் சொல்லவில்லை. அவரும் அந்த கூட்டத்தில் அழிந்து போனவர்களில் ஒருவராக இந்த உலகத்திலே ஆகி போனார். குர்ஆன் பேசுகின்ற வரலாறு.
உண்டு. நமக்கு தருகின்ற பாடம் அதுதான். நீதம் தவறுகின்ற பொழுது யாராக இருந்தாலும் சரி, நீதம் தவறுகின்ற பொழுது யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு முதலாக துணைக்கு வந்து நிற்பான் என்பதற்கு அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு சான்று. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு சான்று. சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு சான்று. நம்ரூத் சாதாரணமானவனா? நம்ரூத் சாதாரணமானவனா? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் அவன் தூக்கி வீசினானே, அந்த வரலாறு இன்னைக்கும் உலகம் வாசித்துக் கொண்டு அதனால் தங்களுடைய உள்ளத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள் ஏராளம். அந்த நம்ரூத் செய்த காரியங்கள் கொஞ்ச நெஞ்சமா? அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் துணையாக வந்து நின்றான். அதற்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் துணையாக வந்து நின்றான். அதற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் துணையாக வந்து நின்றான். அவர்களுடைய ஒட்டகங்களை எல்லாம் கொலை செய்தார்களே, குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறு, அந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் அதுதான், நாம் பெறக்கூடிய படிப்பினைகள் அதுதான். அல்லாஹ்வால் தீனுக்கும் துனியாவிற்கும் உகந்த மனிதர்களாக இந்த உலகத்தில் யார் வாழ்ந்தார்களோ, சிரமங்களை அனுபவித்தாலும் கூட நாளை சுவர்க்கத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார். தீனுக்கும் துனியாவிற்கும் இந்த உலகத்தில் எதிரிகளாக, அவர்களுக்கு வஞ்சகம் செய்யக்கூடியவர்களாக, சிரமங்களை தரக்கூடியவர்களாக யாராக இருந்தாலும் இந்த துனியாவில் அவர்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சியை போன்று தெரியும். நாளை ஒருமையினால் ஆகிரத்தில் நரகத்தினுடைய எரிகுள்ளிகளாக அவர்கள் ஆக்கப்படுவார்கள் என்பதற்கு குர்ஆன் சொல்லுகின்ற வரலாறுகள் ஏராளமான சான்று. நாம் துனியாவினுடைய நிலைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு சிரமங்கள், கஷ்டங்கள் வருகின்றது, இது ஏன் ஏற்படுகின்றது என்று யாராவது சிந்திப்பதற்கு யாரும் இல்லை. இவ்வளவு கஷ்டங்கள் வருகின்றது, நஷ்டங்கள் வருகின்றது, இது எதனால் வந்தது என்று சிந்திப்பதற்கு யாரும் இல்லை. காரணங்கள் சொல்லுவார்கள். மேக வெடிப்பு என்னும், பூமியிலே நெருப்பு என்னும், அதனுடைய அசைவு என்னும், எதுவெல்லாமும் காரணங்கள் சொல்லுவார்கள். ஆனால் நிதர்சனமான காரணம் ஒன்று அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நீ நீதம் தவறினால் என்னுடைய வேதனை உனக்கு உண்டா? நீங்கள் யோசித்து பாருங்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. நமக்கான தீர்ப்புகள், நமக்கான செய்திகள் அதில் முழுமையாக இல்லை என்று சொன்னாலும் கூட அன்றிலிருந்து இன்று வரை தொடங்கி நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் பேராபத்தினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. பேராபத்தினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. சமூகத்திலே, சமுதாயத்திலே ஒரு ஆலிம் அதை பதிவு செய்திருந்தால் மீண்டும் மீண்டும் நான் படித்து பார்த்தேன். அதனுடைய எண்ணிக்கைகளை படித்துக் கொண்டு வருகின்ற பொழுது 1990க்கு முன்னால் ஏற்பட்ட மரணங்களை விட, 1990க்கு முன்னால் ஏற்பட்ட மரணங்களை விட 92க்கு பின்னால் இந்த துனியாவில் ஏற்பட்டிருக்கின்ற பேராபத்துகள் அதிகம். இந்த துனியாவில் ஏற்பட்டிருக்கின்ற பெரும் நஷ்டங்கள் அதிகம். இந்த துனியாவில் ஏற்பட்டிருக்கின்ற பெரும் சோகங்கள், சோகங்கள் என்று சொன்னால் சொல்ல முடியவில்லை. அவ்வளவு பெரிய சோகங்களையும் கஷ்டங்களையும் இன்றைக்கு உலகம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஆட்சியாளர்கள் நீதம் தவறுகின்ற பொழுது, ஆட்சியாளர்கள் நீதம் தவறுகின்ற பொழுது அவர்களுக்கு துணையாக ரப்பு வந்து நிற்பான், நிற்கின்றான். ஆனால் அவர்களுடைய அட்டுழியங்கள் இன்னும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகின்றன. ஒரு பக்கம் சிகி என்றார்கள், என்ஆர்சி என்றார்கள், ஒரு பக்கம் காஷ்மீருக்குண்டான அதற்குண்டான தனி அந்தஸ்தை நீக்கினார்கள். ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் ஆய்வு செய்து பார்ப்பீர்களே, ஆனால் இந்த சமூகத்தை எப்படி ஒடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்கள் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பயந்து ஓடவில்லை. ஒரு கட்டத்தில் போய் இருக்கின்ற பொழுது திரும்பி பார்க்கக்கூடிய காட்சிகள் மாறிவிட்டால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும். ஒரு பூனையை விரட்டுகின்றோம் என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு பூனை ஓடும். ஒரு மூளைக்குள்ளே போய் அது ஒடுக்கிக் கொள்ளுகின்ற பொழுது மீண்டும் நம்ம எதிர்நோக்கி பார்க்கும். அப்பொழுது நாம் உணரக்கூடிய காட்சிகள், நாம் அறியாமல் இந்த பூனை இடத்தில் மாட்டிக்கொண்டோமே என்று நினைத்தவர்கள் இந்த துனியாவில் ஏராளம். அப்படிப்பட்டவர்கள் தான் நம்ரூதும் ஃபிரௌனும் அவர்களை போன்ற வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள். ரொம்ப பேசவில்லை. ஒரு இறுதியாக நாம் சொல்லுகின்றோம், அல்லாஹ் நமக்கு தருகின்ற இந்த படிப்பினைகளின் மூலமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற அந்த வரலாறுகளை விரிவிலாளர்கள் ஒரே ஒரு குறிப்பை சொல்லுவார்கள். தூஃபான் வெள்ளப்பெருக்கு, அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வாழ்வு, அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறுக்கு பின்னால் 1500 ஆண்டுகளுக்கு பின்னால் நடந்த நிகழ்வு இந்த வரலாற்று குறிப்பு சொல்லுகின்றது. அன்றிலிருந்து இன்று வரை நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய தூஃபான் வெள்ளப்பெருக்கு எப்பொழுது ஏற்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை ஒரு 30 வருடத்திற்கு ஒருவரை அதை அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுகின்றார். நீங்கள் வேண்டுமானால் எங்கு வேண்டுமானாலும்
பார்த்துக் கொள்ளுங்கள், எந்த நாட்டில் வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளுங்கள், ஒரு வெள்ளப்பெருக்கின் மூலமாக அழிவு ஏற்பட்டதற்கு பின்னால் குறைந்தபட்சம் ஒரு 25 ஆண்டுகளில் இருந்து 30 ஆண்டுகளுக்குள்ளால் மீண்டும் அதனுடைய அடையாளத்தை அவர்கள் பார்ப்பார்கள் என்று விரும்புகிறார்கள், குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அதுதான் தீனுடைய கடைசியினுடைய துனியாவினுடைய கடைசி நிமிடம் வரை கியாமத் வரை அல்லாஹ் எழுதி வைத்திருக்கின்ற ஒரு விதி. அல்லாஹுவால் தீனிலும் துனியாவிலும் நீதம் தவறுகின்ற பொழுது அது யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய சோதனைக்கு அவர்கள் கடுமையாக உள்ளாக்கப்படுவார்கள். அப்படி உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்களை தூக்கி நிறுத்துவதற்கும் அவர்களுக்கு ஒத்தாசை செய்வதற்கும் அங்கே ஒரு நபி தேவைப்படுவார். அவர் முஸ்லிமாக இருப்பார். சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் உள்ளாக்கப்படுகின்ற பொழுது அவர்களை தூக்கி நிறுத்துவதற்கும் உதவி செய்வதற்கும் அங்கே ஒரு முஃமின் தேவைப்படுவான். அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னவனாக இருப்பான். வேறு யாராலும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. அந்த துணிவு யாருக்கும் இந்த துனியாவில் ஏற்படாது. நீங்கள் சுனாமி எடுத்துக்கொண்டாலும் சரி, பூகம்பங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த துனியாவில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் எந்த உலகத்தினுடைய எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு கஷ்டம் நஷ்டம் என்று வருகின்ற பொழுது எல்லாம் தன்னுடைய கைகளை அவர்கள் கழுத்தில் கட்டி கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் ஒரு முஃமினுக்கு தான் இந்த உலகத்தில் வரும். அதுதான் நபிமார்களுடைய வரலாறுகளில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்ற நிகழ்வு என்பதை இறுதியாக நாம் சொல்லிக் கொள்ளுகின்றோம். இந்த சமூகத்தை ஒடுக்கி விடலாம், ஒழித்து விடலாம், இவர்களை நசுக்கி விடலாம் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு பேராபத்து வருகின்ற பொழுது உங்களை காப்பாற்றுகின்ற ஒரு முஃமினாக இருப்பார். அந்த முஃமின் உங்களை காப்பாற்றுகின்ற பொழுது அந்த முஃமினுடைய துணைக்கு நீங்கள் ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருந்தால் தான் உங்களை காப்பாற்ற முடியும். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் எந்த முஃமினாலும் உங்களை காப்பாற்ற முடியாது என்பது வரலாற்றினுடைய வழிநெடுகிலும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கின்ற நிகழ்வுகள். இது துனியாவினுடைய வரலாறுகள் ஏராளமான படிப்பினைகள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் அநீதம் தவறக்கூடிய மக்களுக்கு உதாரணமாக இந்த உலகத்தில் நாம் ஃபிரௌனையும் நம்ரூதையும் இது போன்ற அரக்கர்களாக வாழ்ந்தவர்களுடைய முடிவுகளை உங்களுக்கு நாம் வரலாறுகளாக பதிவு செய்கின்றோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் இந்த உலகத்தில் முஃமின்கள் முஸ்லிம்கள் உலக மக்கள் எதெல்லாம் வாழுகின்றார்களோ அவர்களுடைய உயிர்களுக்கும் உடமைகளுக்கும் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தில் மக்கள் வாழுகின்ற அந்த இடங்களில் எல்லாம் ஒருவருக்கொருவர் அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு வாழ்ந்து நிம்மதியான வாழ்வை வாழக்கூடிய வாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற உன்னத கலிமாவை மனமகிழ்வோடு மொழிந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நாளை மறுமையினால் ஆখিরাத்தினுடைய அனைத்து அதாபுகள் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா